உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்மந்திமா, இங்க இருங்க. என் பொண்ணுக்கு கொஞ்சம் கோபம் வரும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க தம்பியும் ஒரு மாதிரி பேசிட்டாரு. அதான். அத்தை, அவர் பேசினது தப்புதானே அத்தை? இருந்தாலும் அவரு மாப்பிள்ளையோட தாய்மாமா இல்லையா? ஏண்டா அதுக்காக அவ அந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? என்ன சம்பந்தி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? ஆண்டாள் மேல எந்த தப்பும் இல்ல சம்பந்தி. பொம்பளைங்களை மரியாதை இல்லாம பேசினது தப்புதான். அது என் தம்பியா இருந்தா என்ன, என் புருஷனா இருந்தா என்ன, யார் செஞ்சாலும் தப்பு தப்புதான். ஆண்டாள் ஒன்னும் அனாவசியமா கோவப்படல. அப்போ என் பொண்ண நீங்க ஏத்துப்பீங்களா? குடும்பம் நடத்துறதுக்கு கந்தசஷ்டி கவசமும் பிரியாணி செய்யறது மட்டும் பத்தாது. ஆண்டாள், இப்படி வந்து உக்காரு. வா. ஏன் ஆண்டாளு, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுன்னு தெரியுமா? உங்க அம்மாவும் பாட்டியும் குடும்பம் நடத்தி பேரம் பேத்தியெல்லாம் பாத்துட்டாங்க. ஆனா நீ இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க. இதுக்கான பதில நீ தான் சொல்லணும். சொல்லு ஆண்டாளு, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை என்னன்னு தெரியாதா? சரி, இன்னைக்கு 1 கிலோ தக்காளி என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா? வெங்காயம்? அது சரி, தக்காளி விலை தெரிஞ்சாதானே வெங்காயம் விலை தெரிஞ்சிருக்கும். ஏங்க, இந்த பொண்ணை நான் எப்படி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? ஒரு விலைவாசி தெரியல, ஒன்னும் தெரியல. என் பையன் கூட இவ குடும்பம் நடத்தி சிக்கனமா இருந்து எப்படி இவ கையில 4 காசு பாப்பா? சம்பந்தி, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இதுக்காக நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதெல்லாம் இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் அவ தெரிஞ்சுக்கதா போறா. இல்லங்க, எனக்கு மருமகளா வரவகிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்ப்பேன். விடு லட்சுமி. இப்ப என்ன, என் பேத்தி உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டான்னு சொல்றீங்க. பரவாயில்ல, ஆனா என் பேத்திக்கு புருஷன் உங்க மகன் அழகர் தான். அது மாறாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்களுக்கு எங்க மகனை வர வைக்கணும்னு நினைச்சா அவனை எங்க கிட்ட வர வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவனை எப்படி எங்க கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் கிளம்புறேன். அத்தை, ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டீங்க. நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா? இது ஆண்டாளே, என்ன பெரியவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே? பா, நான் ஒன்னும் வேற யாரோ ஒருத்தர்கிட்ட பேசல. என் புருஷனோட அம்மா, என் மாமியார் கிட்ட தான் பேசுறேன். நீங்க இதுல தலையிடாதீங்கப்பா, ப்ளீஸ். விடுங்க சம்பந்தி, அவ கேக்கட்டும். சிலிண்டர் விலை, வெங்காயம் தக்காளி விலை எல்லாம் கேட்டீங்கல்ல. உங்க பையன் அழகருக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அழகரோட சட்டை சைஸ் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் கூட விடுங்க. அழகர் ஏன் எப்பவுமே வெள்ளை வேட்டி கட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மகன் கூட குடும்பம் நடத்த அவரை பத்தி தான் முழுசா தெரிஞ்சிருக்கணுமே தவிர வெங்காயம் தக்காளி அதோட விலை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அத கடையில போய் கேட்டா கடைக்காரனே சொல்லிட்டு போயிடுவான். அழகர் என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா நாங்க 2 பேரும் உங்க கூட இருந்தாதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அழகருக்கு நீங்க என்ன உசுரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க பாசத்தை அவர் ஏன் அம்மா கிட்ட தேடிட்டு இருக்காரு. யாரு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த ஜென்மத்துல அழகருக்கு நான் தான் பொண்டாட்டி, அவர் தான் எனக்கு புருஷன். அது மாறவும் மாறாது, மாறவும் நான் விட மாட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
சம்மந்தியம்மா, அத்தை, என்னாச்சு? என்னாச்சு? ஆண்டாள் என்னன்னு பாரு. ஐயோ என்னாச்சு? சம்மந்தியம்மா, இரு, வரேன். கண்ணை திறந்து பாருங்க. சம்மந்தியம்மா, என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? சம்மந்தியம்மா, சம்மந்தி அத்தை தண்ணியை தெளி. சம்மந்தி இங்க பாருங்க. அத்தை ஒண்ணும் இல்ல சம்மந்தி. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. மாத்திரை. அத்தை சீக்கிரம் இரு, எடுத்துட்டு மாத்திரை வந்து. எடுத்துட்டு வரேன் வரேன். வரேன். ஆண்டாள் லட்சுமி இது தண்ணி புடி. கொடு. போட்டுக்கோங்க சம்மந்தி. குடிங்க அத்தை. போதுமா அத்தை? பரவாயில்லையா? ஆண்டாள் அத்தையை ரூம்க்கு கூட்டிட்டு போலாம் வா. அத்தை வாங்க நீங்க அத்தை. தள்ளுங்க. வா. சம்மந்தி வாங்க. மெதுவா அத்தை. வாங்க பாத்து அத்தை. பாத்து பாத்து மெதுவா, பாத்து, மெதுவா, பாத்து, 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 பாத்து வாங்க, கூட்டிட்டு வாங்க. போனாலே. பாத்து, மெதுவா. பாத்து, பாத்து வாங்க. பொறுமை. அத்தை இனிமே டாக்டர் சொல்லாம கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போடாதீங்க. இனிமே இந்த மாத்திரையை தான் நீங்க போடணும். லோ பிபி தான், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆ. சரிங்க அத்தை, மீதி மாத்திரையை உங்க பர்ஸ்லயே வச்சிடுறேன். ஓகேங்களா? ஆண்டாள் குளிருது, போர்வை எடுத்து போத்தி விடுறியா? உங்களுக்கு குளிர்தா? ஒரு நிமிஷம். காலை எடுத்துக்கோங்க. பாத்து. ஐயோ வேண்டாம். இல்ல பரவாயில்ல அத்தை, பரவாயில்ல, வைங்க வேண்டாம் வைங்க அத்தை, வைங்க. போதுமா? ம்? போதும் போதுமா அத்தை? போதும். ஆம் சம்மந்தி இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க. அப்புறம் தலை சுத்தல் மயக்கம் எதுவுமே வராது. குடு ஆண்டாளு. அத்தை குடிங்க அத்தை. பாத்து, சுடுது. கொஞ்சம் கசப்பா இருக்கும், பாத்து குடிங்க. ஆ. ரொம்ப கசக்குதா? நல்லது எப்பவும் கசக்கதானே செய்யும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.